இதான் எங்களுடைய அமைப்பு. அதாவது நாங்கள் அரசாங்கத்துக்கோ அல்லது அரசாங்க சார்பற்ற நிறுவனங்களுக்கோ அல்லது வெளிநாடு இருக்கும் நிறுவனங்களுக்கோ சார்ந்தவர்கள் அல்ல. இந்த அமைப்பை நாங்கள் தொடங்குவதற்கான காரணம், இலங்கையில் வாழ்கின்ற ஏழை மக்கள் பல்வேறு திசைகளிலும் பிரச்சனையாக கொடுக்கின்றார்கள். இந்த அரசாங்கத்தை உருவாக்குவதும் நாங்கள் தான், அவங்களை வீட்டுக்கு அனுப்புவதும் நாங்கள் தான். எந்த அரசாங்கம் வந்தாலும் நாங்கள் தான் உருவாக்குகின்றோம், நாங்கள் தான் வீட்டுக்கு அனுப்புகின்றோம். ஆனால் நாளுக்கு நாள் எங்களுடைய பிரச்சனை அதிகரித்து கொண்டே போகின்றன. எங்கு போனாலும் எங்களுக்கு சுயமாக ஒரு வேலையை செய்ய முடியாத அளவுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம், நசுக்கப்பட்டிருக்கிறோம். எந்த ஒரு அரசாங்க நிறுவனங்களுக்கு போனாலும் சரி, அரசாங்கம் சார்பற்ற நிறுவனங்களுக்கு போனாலும் சரி, அது எங்களுடைய மேலதிகாரிகளின் உதவி எங்களுக்கு தேவைப்படுகின்றது. அப்படி அந்த உதவியை செய்து கொண்டுதான் எங்களுடைய வேலையை செய்யக்கூடிய அளவுக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம். எல்லா இடங்களிலும் இன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. இதால் யாருக்கு பாதிக்கும்? இன்ஸ்ட்ரக்ட் பண்றவங்க எங்களை பயன்படுத்தி கொண்டு அவர்களுடைய தேவையை அடைய நினைக்கின்றார்கள். இது தவறு. உங்களுடைய தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக நீங்கள் அரசாங்கத்துடன் கதையுங்கள், அரசாங்கத்துடன் ஏதோ செய்து கொள்ளுங்கள். எங்களை பாதிக்காத அளவுக்கு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். வைத்தியர்கள் இன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க, ஆஸ்பத்திரிக்கு யார் மருந்தெடுக்க வாரு? ஏழை மக்கள்.